இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் அனானிமஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். இந்த ரெண்டே டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அனானிமஸ் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன் தட் இஸ் டிஃபைன்ட் வித்தவுட் ஏ நேம். ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் நேம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஓகே, அதை வித்தவுட் ஏ நேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. பொதுவாக ஃபங்க்ஷன் அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணுவோம்னா டெஃப் கீவேர்டு யூஸ் பண்ணுவோம். இப்போ பைத்தானில் ஃபங்க்ஷன்னா அதில் டெஃப் கீவேர்டு இருந்தாலும் அது ஃபங்க்ஷனாகவே அக்செப்ட் பண்ணிக்கும் இல்லையா? ஸோ ஆனால் அந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனில் வந்து என்ன கீவேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து லாம்டா கீவேர்டை யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு ஃபங்க்ஷனில் லாம்டா கீவேர்டு இருந்துச்சுன்னா அது அனானிமஸ் ஃபங்க்ஷன். லாம்டாக்குன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறதால இதுக்கு வந்து என்ன நேம் சொல்கிறாங்க அப்படின்னா லாம்டா ஃபங்க்ஷனும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அனானிமஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா வித்தவுட் ஏ நேம், அதுதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற கீவேர்டு வந்து லாம்டா கீவேர்டு. ஸோ லாம்டா கீவேர்டு யூஸ் பண்ணுறதால இது என்ன ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க? லாம்டா ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் இந்த டூ 1 மார்க்ஸ் கேட்க சான்ஸ் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லாம்டா ஃபங்க்ஷனோட யூசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாம்டா ஃபங்க்ஷன் இஸ் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் கிரியேட்டிங் ஸ்மால் அண்ட் ஒன் டைம் அனானிமஸ் ஃபங்க்ஷன். இந்த லாம்டா ஃபங்க்ஷனை பொதுவாக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்மால் ப்ரோக்ராம், அதாவது சப் ப்ரோக்ராமுக்கு இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டெம்பரவரியாக தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது வந்து பர்மனெண்ட்டாக ஃபங்க்ஷனை அக்செப்ட் பண்ணிக்காது, டெம்பரவரி ஃபங்க்ஷனாக தான் எடுத்துக்கும். பொதுவாக இந்த அனானிமஸ் ஃபங்க்ஷன் எது எதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபில்டர், மேப், ரெடியூஸ் ஃபங்க்ஷன்லலாம் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லாம்டா எக்ஸ்பிரஷன் ஆர்கியூமெண்ட்ஸ் எக்ஸ்பிரஷன். லாம்டா கீவேர்ட் கொடுக்கணும், கொடுத்துட்டு பக்கத்துலேயே ஆர்கியூமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. எத்தனை ஆர்கியூமெண்ட்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டிபிள் ஆர்கியூமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு எக்ஸ்பிரஷன் தான் கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து அனானிமஸ் ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். சம் ஈக்குவல் டு லாம்டா கீவேர்ட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு பக்கத்தில் ஆர்கியூமெண்ட் 1, 2, அப்போ 2 ஆர்கியூமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு கோலன் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஆர்கியூமெண்ட் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ண சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு சம் ஆஃப் 30, 40 கொடுத்துருக்கோம். அப்போ 30, 40ங்கிற இந்த ஆர்கியூமெண்ட் வந்து கால் பண்ணும். ஆர்கியூமெண்ட் 1, 2ல் கால் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டையும் ஆர்கியூமெண்ட் 1 and 2 வந்து ஆட் பண்ணிவிட்டு தி சம்மேஸில் அவுட்புட் வந்து பிரிண்ட் ஆகும். சரியா? இதேமாதிரி நீங்கள் எத்தனை காலிங் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கால் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரே லைனில் இது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். இதான் வந்து லாம்டா ஃபங்க்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். பைத்தானில் பாருங்கள். இப்போ நார்மலாக ஃபங்க்ஷன் இப்போ ஒரு 2 நம்பர் ஆட் பண்ணோன்னா அதுக்கான ப்ரோக்ராம் இது தான். சரிங்களா? டெஃப் சம் ஆஃப் எக்ஸ், ஒய். ஸோ டெஃப்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம், சம் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம், அதில் எக்ஸ், ஒய்ங்கிற பேராமீட்டர் இருக்குது. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். தென் ரிசல்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் 2, 3. அப்போ இந்த 2, 3 வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் கால் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த 2 கால் பண்ண வேல்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆட் பண்ணி எல்லாம் ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஃபங்க்ஷன் காலில் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்தது பிரிண்டில் தி சம் ஈக்குவல் டு RES அப்படின்னா இந்த ரிட்டர்ன் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த வேல்யூ வந்து இந்த சம்மில் பிரிண்ட் ஆகும். இதான் நார்மலாக ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஒரு ஆடு ப்ரோக்ராமுக்கு. ஓகேவா? இதே நீங்கள் லாம்டா ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரே லைன்லேயே கொடுத்துக்கலாம். சம் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ், ஒய் கோலன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஒரே லைன்லேயே யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் லாம்டா ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சேம் அவுட்புட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ 2, 3ன்ற 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணிருக்கோமா, அப்போ 2 ஆட் பண்ணி உங்களுக்கு 5ன்னு ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. இதுவே பாருங்கள், இப்போது லாம்டா ஃபங்க்ஷனுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். இந்த ரெண்டையும் நான் இப்போது கமெண்ட் பண்ணிடலாம். இப்போ லாம்டா ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு சேம் அவுட்புட் தான் கிடைக்கும். சேவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அவுட்புட் வந்து இந்த சம் ஈக்குவல் டு 5. இதான் வந்து இந்த 2 ஃபங்க்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னாவே அதில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் காசஸ் யுவர் ஃபங்க்ஷன் டு எக்ஸிஸ்ட் அண்ட் ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ இட்ஸ் காலர். நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் வேல்யூவாக கால் பண்ணுறோம் இல்லையா, அந்த கால் பண்ணுற வேல்யூ வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணிவிட்டு அதில் நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தான் அந்த வேல்யூவை திருப்பி கால் ஃபங்க்ஷனுக்கே ரிட்டர்ன் பண்ணும்.
சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த ப்ரோக்ராம்லேயே பாருங்கள். அனானிமஸ் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இடத்துல கால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். சம் ஆஃப் 2,3. அப்போ 2,3 வந்து எதுக்கு கால் பண்ணும்? ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ், ஒய்க்கு கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு திருப்பி எதில் இது ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, இந்த கால் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டோர் ஆகும். எக்ஸ், ஒய் 2,3 நீங்கள் மாறிட்டு ரிட்டர்னில் 2 + 3 வேல்யூ வந்து 5 ஆகும். அப்போ இந்த ரிட்டர்ன் 5 வந்து எதில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, கால் ஃபங்க்ஷன்லேயே திரும்ப இந்த கால் ஃபங்க்ஷன்லேயே ஸ்டோர் ஆகும். சரியா? ஸ்டோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 5ன்ற வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். சரியா? இதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் ஜென்ரல் இஸ் டு டேக் இன்புட் அண்ட் ரிட்டர்ன் சம்திங். ஸோ பொதுவாக ஃபங்க்ஷன் அப்படின்னாவே வந்து அதோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்து இன்புட் வாங்குச்சு அப்படின்னா ரிட்டர்ன் சம்திங் ஏதாவது ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இன்புட் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது தான். 2,3 அப்படின்னு நம்ம 2 இன்புட்டை கால் பண்ணுறோம் இல்லையா? கால் பண்ண உடனே அது ஒர்க் ஆகி என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்தோமோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் ரிட்டர்ன் பண்ணும். Next, the return statement is used when a function is ready to return a value to its caller. Return statement அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபங்க்ஷன் வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். எதுக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, காலருக்கு கால் ஃபங்க்ஷனுக்கு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். சரியா? ஓகே, அதுதான் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். Only one return statement is executed at runtime even though the function contain multiple return statement. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் எத்தனை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் யூஸ் பண்ணாலும் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ரன் டைமில். ஓகேவா? மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது. எனி நம்பர் ஆஃப் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் அலோட் இன் எ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பட் ஒன்லி ஒன் ஆஃப் தம் இஸ் எக்ஸிக்யூட்டட் அட் ரன் டைம். தான் ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மல்டிபிள் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை அலோவ் பண்ணும். பட் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் ரன் டைமில். இப்போ சின்டெக்ஸ் ஆஃப் ரிட்டனோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிட்டன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட்டு. ஓகேவா? இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணும். ஓகேவா? ஏதாவது சம் எக்ஸ்பிரஷன் இப்போ A + B இல்லை A - B நீங்கள் எக்ஸ்பிரஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். நீங்கள் எதுவுமே கொடுக்காம எம்டியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ரிட்டர்னில். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நன் ஆப்ஜெக்ட் எந்த வேல்யூமே ரிட்டர்ன் பண்ணாது. இப்போ இதுக்கான ப்ரோக்ராம் பாருங்கள். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் டெஃப் யூசர் அண்டர்ஸ்கோர் ஆப்ஸ். அப்போ இது வந்து ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபங்க்ஷன் நேமில் என்னங்கிற பேராமீட்டர் இருக்குது. இந்த என்னங்கிற பேராமீட்டருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வேல்யூ வந்து கால் பண்ணுவோம். சரியா? இதான் வந்து காலர் ஃபங்க்ஷன். இப்போ இதில் என்டர் எ நம்பரில் ஒரு வேல்யூ நம்ம கொடுப்போம். இப்போ 5ன்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த 5 வந்து இந்த எக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் பண்ணிட்டு இந்த 5 இப்போ வந்து எக்ஸோட வேல்யூ 5ஆக மாறிடும். இப்போ இது வந்து கால் பண்ணும். எங்கே கால் பண்ணும்? ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கு கால் பண்ணும். கால் பண்ணிவிட்டு இப்போது இஃப் n greater than equal to 0 செக் பண்ணிவிட்டு ரிட்டன் என்னோட வேல்யூவை ரிட்டன் பண்ணும். அப்போ 5ன்னு உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். இப்போ இவங்க வந்து 25 கொடுத்துருக்காங்க. 25னா உங்களுக்கு 25 கிடைக்குது. 2 ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ -n கொடுத்துருக்காங்க. அப்போ -25 கொடுத்தாலும் உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 25 தான் கிடைக்கும். அதாவது ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இதோட கிளாஸ் ஓவர். இன்றைக்கான அந்த ரிவ்யூ கொஷின்ஸ் வந்து கேட்குறேன். அதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். Which keyword is using anonymous functions? First question. Second one, which keyword is used to exist a function block? ஓகேவா? இந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.